சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 100 கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 20 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் வந்து 100 கிராம் சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 3 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதங்கட்டும். 6 தக்காளி வந்து அரைச்சி இதில் நான் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டு தக்காளி இருக்கிற தண்ணி வந்து நல்லா சுண்டி தக்காளி இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா எண்ணெய் பிரியும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வீட்டு மிளகாய்த்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி 2 லிட்டர் தண்ணியோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் மாங்காய் வந்து கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா கொதித்து அதுலேருந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 1 கிலோ சங்கரா மீன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அடுப்புலேருந்து குழம்பு வந்து இறக்கி எடுத்துடலாம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா திக்காக இருக்குது. சாதத்தோட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.